Today topic of discussion beta blockers. ஒரு drug அதற்கேற்ற புரோட்டீனில் பைண்ட் ஆனால்தான் அதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் நடக்கும். ஸோ ட்ரக்ஸு அதோட ரெசிப்டார், அந்த புரோட்டீன்கிறது தான் வந்து ரெசிப்டார். அதில் போய் பைண்ட் ஆகிறப்ப தான் வந்து அதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் நடக்கும். அப்படி பைண்ட் ஆகிற புரோட்டீன் தான் ரெசிப்டார் என்று சொல்கிறோம். ஸோ ரெசிப்டார் இன் அவர் பாடியில் எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதில் முக்கியமாக 2 ரெசிப்டார் இருக்குது, ஆல்ஃபா அண்டு பீட்டா ரெசிப்டார். ஆல்ஃபா அண்டு பீட்டா ரெசிப்டார். இந்த ஆல்ஃபா ஹேவிங் 2 subunit, alpha 1 and alpha 2. Alpha 1 receptor அந்த ஸ்மூத் மசில்லையும், ஆல்ஃபா 2 பீட்டா ஸ்னாப்டிக் நர்வ்ஸ் எண்ட்லேயும் இருக்கும். அதையும் வந்து பீட்டா ரெசிப்டாரில் வந்து பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3 என்று 3 சப்டைப் இருக்குது. பீட்டா 1 ஹார்ட்லேயும், பீட்டா 1 ரெசிப்டார் ஹார்ட்லேயும், பீட்டா 2 ரெசிப்டார் ஸ்மூத் மசில்லையும், 3 வந்து அடிப்போஸ் டிஷ்யூலையும் இருக்கும். ஸோ நம்ம பாடியில் எல்லா இடத்துலையும் வந்து ரெசிப்டார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் வந்து 2 வந்து முக்கியமான ரெசிப்டார், ஆல்ஃபா 1 அண்டு ஆல்ஃபா அண்டு பீட்டா. ஆல்ஃபாவில் வந்து ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ். Beta blockers are antagonists that block the receptor for the catecholamine on adrenergic beta receptor. ஸோ பீட்டா ரெசிப்டாரை வந்து பிளாக் பண்ணி ரெசிப்டாரில் பைண்ட் ஆகிற கேட்டகோலமைன் ஆக்ஷனை தடுக்கும். ஸோ மெயினாக இது வந்து இந்த பிளாக்கர்ஸ் கூட வந்து ரெசிப்டாரில் வந்து பைண்ட் ஆகி இது வந்து கேட்டகோலமைனோட ஃபங்க்ஷனை வந்து தடுக்கும். இதோட சஃபிக்ஸ் எல்லாமே லால் என்று முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பீட்டா பிளாக்கர்ஸோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம். பீட்டா பிளாக்கர்ஸ் ஹார்ட்டோட ரேட்டை குறைச்சி, ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷனையும் குறைச்சி, கார்டியாக் அவுட்புட்டையும் குறைக்கும். ஃபர்தராக பிளட் ப்ரெஷரையும் ஃபால் பண்ணும். ஸோ என்னென்ன பண்ணுது, பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து ஹார்ட் ரேட்டை குறைச்சும், ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷனை குறைச்சும், கார்டியாக் அவுட்புட்டையும் குறைக்கும். ஃபைனலி பிபிஏவும் வந்து ஃபால் டவுன் பண்ணுது. செகண்ட் ஒன்று, பிளட் வெசல்ஸில் ஆக்ஷனை, பிளட் வெசல்ஸில் என்ன ஆக்ஷன் பார்த்தா, பீட்டா பிளாக்கர்ஸ் பிளட் ப்ரெஷரை குறைக்குது. தென் பிவிஆர்னு சொல்கிற பெரிஃபரல் வாஸ்குலார் ரெசிஸ்டண்ட்டையும் குறைக்கும். ஸோ பிளட் ப்ரெஷரை குறைக்குது அண்டு பிவிஆரை குறைக்குது. எங்கன்னு சொல்லி பார்த்தா பிளட் வெசல்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இந்த பீட்டா 2 ரெசிப்டார் இருக்கும். ஓகே, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து இந்த பீட்டா 2 ரெசிப்டார் இருக்கும். இந்த ரெசிப்டாரை பீட்டா ரெசிப்டார் வந்து பிளாக் பண்ணுவதனால ஏர்வே ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ பீட்டா பிளாக்கர்ஸ் ஒரு அக்யூட் அஸ்மாட்டிக் அட்டாக்கை எடுத்துக்கிட்டு இதை தொடர்ந்து எடுத்துக்கிறவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது என்ன கொடுக்குதுன்னா, ஏர்வே ரெசிஸ்டண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த ட்ரக்ஸை எடுக்கிறவங்களுக்கு இட் கிவ் அக்யூட் ஆஸ்மாட்டிக் அட்டாக் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐ ட்ராப்ஸாகவும் இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. பீட்டா பிளாக்கர்ஸ் ஐயோட அக்குவஸ் ஹியூமரை குறைச்சும், ஐஓபி இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ அக்குவஸ் ஹியூமரை டிக்ரீஸ் பண்ணுறதுனால ஐஓபியை இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷரையும் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. தென் மெட்டபாலிக் ஆக்ஷன் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா, சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனால் நடக்கக்கூடிய லைப்போலைசிஸ் அண்டு கிளைக்கோஜினோலைசிஸ் ப்ராசஸை வந்து இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை வந்து இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் என்னென்ன ப்ராசஸ், லைப்போலைசிஸ் அண்டு கிளைக்கோஜினோலைசிஸை வந்து ஸ்டாப் பண்ணுது. அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ் சொல்லி பார்த்தா,
பீட்டா பிளாக்கர்ஸ் ஒருத்தருக்கு ஹை டோஸ் கொடுத்தால் மெம்பரைன் ஸ்டெபிளைசிங் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய லோக்கல் அனஸ்தட்டிக் எஃபெக்டை இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ் மோஸ்ட்லி டேப்லெட் ஃபார்ம் ஓரல் வழியாக தான் வந்து எடுத்துப்பாங்க. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் வழியாக அப்சர்வ் ஆகி லிவரில் வந்து மெட்டபாலிசம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ். தேர் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 3 generation. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் அண்டு தேர்ட் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்றால் பீட்டா 1 அண்டு பீட்டா 2வையும் பிளாக் பண்ணும். அதனால் இதனை நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் என்று சொல்லுவாங்க. செகண்ட் ஜெனரேஷன் பீட்டா பிளாக்கர்ஸை ஹார்ட்டில் இருக்க பீட்டா ஒன் ரெசிப்டாரை பிளாக் பண்ணுவதனால இதை வந்து செலக்டிவ் ஆர் கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ், கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் என்று சொல்லுவாங்க. தேர்டு ஜெனரேஷன் பீட்டா பிளாக்கர்ஸில் இதில் போத்தையுமே செலக்டிவ் அண்டு நான் செலக்டிவ், அதாவது பீட்டா பிளாக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் ஆல்பா பிளாக்கர்ஸுமே வந்து ரெசிப்டாரையும் பீட்டா அண்டு ஆல்பா ரெசிப்டாரையுமே இது வந்து பிளாக் பண்ணுறதுனால பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு இருக்குது. அதனால் இது வந்து தேர்ட் ஜெனரேஷன். பீட்டா மற்றும் ஆல்பாயுமே வந்து இது வந்து பிளாக் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்னா பீட்டா 1 பீட்டா 2, செகண்ட் ஜெனரேஷன்னா கார்டியாக்கில் இருக்க ஹார்ட்டில் இருக்க அந்த பீட்டா 1 மட்டும் செலக்ட் பண்ணி பிளாக் பண்ணுது. தேர்ட் ஜெனரேஷன் வந்து ஆல்ஃபா அண்டு பீட்டா செலக்டிவ் அண்டு நான் செலக்டிவ்மே வந்து பிளாக் பண்ணுது. நவ் டிஸ்கஸ் ஃபஸ்ட் ஜெனரேஷன் பீட்டா பிளாக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோஃப்ரனோலால். ப்ரோஃப்ரனோலால் it is a highly lipid soluble beta blockers. இதனால் இது ஈஸியாக பிளட் பிரெயின் பேரியரை வந்து தாண்டிவிடும். இந்த ட்ரக்ஸோட ஹாஃப் லைஃப் 4 hours ஒன்லி. ட்ரக்ஸ் லைஃப் டைம் கம்மியாக இருந்தாலும் இதோட எஃபெக்ட் வந்து லாங்கராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோஃப்ரனோலால், ஹைலி லிப்பிட் சாலிபிள், ஈஸிலி திஸ் ஒன் பிளட் பிரெயின் பேரியரை வந்து தாண்டிவிடும். அதோட லைஃப் டைம் கம்மியாக இருந்தாலும் அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்ட் ட்ரக்ஸ் நிடோலால். நிடோலால் இஸ் எ லாங் ஆக்டிங் பீட்டா பிளாக்கர்ஸ். இதோட ஹாஃப் லைஃப் டைம் வந்து 20 years இருக்கும். இது வந்து ஹைப்பர் டென்ஷன், அஞ்சைனா, ஈசோஃபகஸ், வெரிசஸ், மைக்ரைன், ட்ராமர் இதுக்கெல்லாம் வந்து இந்த பீட்டா பிளாக்கர்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. தேர்டு வந்து டைமோலால். டைமோலால் தட் பீட்டா பிளாக்கர்ஸ் இதை வந்து என்னென்னா ஐ ட்ராப்ஸாக கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ திஸ் டிமோலால் ஐ ட்ராப்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் எ ஷார்ட் ஆக்டிங் ட்ரக்ஸ். இந்த ஐ ட்ராப்ஸ் கிளைக்கோமா பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டேப்லெட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தா ஐ ட்ராப்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. யாருக்கு? கிளைக்கோமா பேஷண்ட்டுக்கு 0.5%. அதுவே வந்து டேப்லெட் ஃபார்மில் வந்து ஹைப்பர் டென்ஷன், அஜைனா, எம்ஐ பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் டிமோலாலோட ஓரல் டோஸ் வந்து 10 to 40 mg per kg. ஐ ட்ராப்ஸ் வந்து 0.5% யூஸ் பண்ணுறாங்க. தென் சோட்டோலால் என்கின்ற பீட்டா பிளாக்கர்ஸ் யூஸ்டு ஃபார் ஆன்டி அரித்மெட்டிக் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சோட்டோலால் வந்து ஆன்டி அரித்மெட்டிக் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இட் ப்ரிவெண்ட் வென்ட்ரிகுலர் அண்டு சப் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. Fifth one is pintolal. பீட்டா 1 அண்ட் பீட்டா 2 ரெசிப்டாருக்கு பார்ஷியல் அகோனிஸ்டாக செயல்படுகிறது. பீட்டா 1 பீட்டா 2 ரெசிப்டாருக்கு பார்ஷியல், அதாவது பார்ஷியலாக தான் பிளாக் பண்ணும். இதே மாதிரி ஆக்சிப்ரனோலால் அண்டு பென்பியூட்டாலால், ஆக்சிப்ரனோலால் அண்டு பென்டோபியூட்டாலால்
செயல்படுது. The dosage of these drugs that பின்டோலால் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா 10 to 30 mg per kg, ஆக்சிப்ரெட்டோலால் வந்து 40 to 80 mg per kg, தென் திஸ் பென்பூட்டலால் வந்து 20 to 80 mg per kg. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஜெனரேஷன் ட்ரக்ஸ் கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ். இந்த பிளாக்கர்ஸ் செலக்டிவாக பீட்டா 1 ரெசிப்டாரை தான் வந்து பிளாக் பண்ணும். ஸோ தீஸ் ட்ரக்ஸ் எல்லாம் நாட் கிளைகோஜினோலைசிஸ். அதனால் டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இந்த கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுப்பது நல்லது. சூட்டபிள் ஃபார் டயாபெட்டிக் பேஷண்ட். அப்புறம் பீட்டா 2 ரெசிப்டாரையும் இந்த இது வந்து பிளாக் பண்ணுறதுனால பிராங்கோஸ்பாசம் மேக்ஸிமம் கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்மா பேஷண்ட்டுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் அடினோலால். இட் இஸ் எ லெஸ் லிப்பிட் சாலிபிள் ட்ரக்ஸ். ஸோ ஈஸியாக பிளட் பிரைன் பேரியரை தாண்டாது. ஸோ நோ சிஎன்எஸ் சைட் எஃபெக்ட். இது வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணாது எங்கன்னா பிளட் பிரைன் பேரியரை. ஸோ நோ சிஎன்எஸ் சைட் எஃபெக்ட். தென் அடினோலால் dosage 25 to 100 mg per day. Second one is metoprolol, well observed beta blockers. இதுவும் ஹைப்பர் டென்ஷன் அஜைனா அட்டாக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. டோசேஜ் வந்து 20 to 200 mg per day. Third one is esmolol, ultra short acting beta blockers, because இதோட half lifetime just 8 minutes. So it is used in emergency situation like இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக, அதாவது ஆப்ரேஷன் டைமில் இருக்க பேஷண்ட்டுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆர் சுப்ரா வென்ட்ரிகுலர் ஆர்த்திமியா இதெல்லாம் குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. டோசேஜ் ஆல்சோ 0.1 to 0.2 mg/kg per minute. Then next one is S-butalol. S-butalol இது வந்து பீட்டா 1 ரெசிப்டாரில் ஒரு பார்ஷியல் அகோனிஸ்டாக ஆக்டிவ் பண்ணுறதுனால இதை யூஸ் பண்ணுறவங்க பிராடிகார்டியா போகிறதுக்கு கம்மி சான்ஸ் தான் இருக்குது. ஸோ டோசேஜ் வந்து 200 to 400 mg ஓரல் டோஸாக கொடுக்குறாங்க. 20 to 30 mg ஐவி ரூட் வழியாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அசிபியூட்டலால் ஆக்ட் ஆன் பீட்டா 1 ரெசிப்டார். இது வந்து ஒரு பார்ஷியல் அகோனிஸ்ட். இது வந்து லைக் டு ஹாவ் லெஸ் பிராடிகார்டியா. ஸோ இதுக்கு வந்து இட் ஹேவிங் லெஸ் சான்சஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் ஜெனரேஷன் பீட்டா பிளாக்கர்ஸ். இதுலேயும் கார்டியாக் செலக்டிவ் அண்டு நான் செலக்டிவ் அப்படின்ற 2 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கார்டியாக் செலக்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். கார்டியாக் செலக்டிவ் இதில் வந்து 2 ட்ரக்ஸ் இருக்குது, செலிப்ரோலால் அண்டு நெபிவோலால். செலிப்ரோலால், நெபிவோலால். இந்த செலிப்ரோலால் எல்லா பீட்டா பிளாக்கர்ஸ் மாதிரி தான் ஹைப்பர் டென்ஷன் அஜைனா அட்டாக்குக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த நெபிவோலால் ஹார்ட்டோட பிளட் வெசலில் நைட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி, ஸோ ஹார்ட் பிளட் வெசலில் நைட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தி பிளட் வெசலில் வாசோ டைலேஷன் பண்ணுது. இதனால் ஆட்டோமேட்டிக்காக பிளட் ப்ரெஷர் அண்டு வாஸ்குலர் ரெசிஸ்டன்ட் வந்து ஃபால் ஆகுது. என்ன பண்ணுது, ஹார்ட் பிளட் வெசலில் நைட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்காக பிளட் ப்ரெஷர் அண்டு வாஸ்குலர் ரெசிஸ்டன்ட் வந்து கம்மியாகுது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஜெனரேஷனில் வர நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கார்டியோலால். இது வந்து
எசிபியூட்டலால் மாதிரி ஒரு பார்ஷியல் அகோனிஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணும். ஸோ திஸ் கார்டியோலால் மேக்சிமம் பிராடிகார்டியாவை காஸ் பண்ணாது. நெக்ஸ்ட்டு கார்வெடிலால். இது வந்து பீட்டா 1 பீட்டா 2 ஆல்ஃபா 1 என்று 3 ரெசிப்டாரையும் ஆக்ட் ஆகும். அப்புறம் அந்த ட்ரக்ஸுக்கு மெம்பரைன் ஸ்டெபிளைசிங் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய லோக்கல் அனஸ்தட்டிக் எஃபெக்ட் கொடுக்குற ப்ராப்பர்ட்டியும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இதுக்கு வந்து 2 ப்ராப்பர்ட்டி. ஒன்று வந்து மெம்பரைன் ஸ்டெபிளைசிங் எபிலிட்டி என்று சொல்லக்கூடிய லோக்கல் அனஸ்தட்டிக் எஃபெக்ட் அண்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு வந்து லெபிட்டோலால். This one ஃபீமோக்ரோமோசைட்டோமா என்று சொல்லக்கூடிய அட்ரினலின் கிளாண்டில் வரக்கூடிய நான் கேன்சரஸ் டியூமருக்கு ட்ரீட்மெண்ட்டாகவும் எல்டர் பீப்புளுக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெபிட்டலால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? பியோக்ரோமோசைட்டோமா என்று சொல்லக்கூடிய அட்ரினலின் கிளாண்டில் வர நான் கேன்சரஸ் டியூமருக்கும் எல்டர் பீப்புளுக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதர் யூசஸ் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ் போர்ட்டல் வீனஸ் ப்ரெஷரை 40% குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிரோசிஸ் மாதிரியான லிவர் டிசீஸை ட்ரீட் பண்ணவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போர்ட்டல் வீனஸ் ப்ரெஷரை 40% குறைக்குது. சிரோசிஸ் போன்ற லிவர் டிசீஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பீட்டா பிளாக்கர்ஸில் த ப்ரோனோலால் இது பார்த்துருக்கோம்ல. இதில் வந்து தைரோடாக்சிகோசினால் வரக்கூடிய பால்பிட்டேஷன், ட்ராமர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் T3 வந்து T4 கன்வர்ஷன் ஆகாமல் தடுக்குது. பீட்டா பிளாக்கர்ஸ் மைக்ரைன் அட்டாக்கோட ஃப்ரீக்வன்சி அண்டு சிவியாரிட்டியை கம்மி பண்ணுறதுனால அதோட ட்ரீட்மெண்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக ஈசோஃபாஜியல் வேரிஸ். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் வேரிஸ் இருக்குது என்றால் அவருக்கு திஸ் நிடோலால் ப்ளஸ் ஐசோசார்பைடு மோனோநைட்ரேட் காம்பினேஷனை யூஸ் பண்ணுவதனால ப்ளீடிங் வந்து கம்மியாகும். எந்த பேஷண்ட்டுக்கு? தட் ஈசோஃபாஜியல் வேரிஸ் பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் வேரிஸ் இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நிடோலால் ப்ளஸ் ஐசோசார்பிடைல் மோனோநைட்ரேட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட அட்வர்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா பிராடிகார்டியா அண்டு மயோகார்டியல் ஒர்க்கை இது கம்மி பண்ணுவதனால பிராடிகார்டியா அண்டு மயோகார்டியல் ஒர்க்கை இது கம்மி பண்ணுவதனால் கன்ஜக்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் கூட வரலாம். தென் பீட்டா பிளாக்கர்ஸ் எடுத்துக்கொள்கிறவங்களுக்கு டிப்ரெஷன், இன்சோமினியா, டெசினஸ் கூட இருக்கும். தென் சிசிஎஃப், பிராடிகார்டியா, ஆஸ்மா பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் வந்து ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணால் அவங்களோட ஏர்வே வந்து ரெசிஸ்டன்ட் வந்து அதிகமாகும். அதனால் அவங்களுக்கு வந்து சிஓபிடி கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. ஒய் நாட் யூஸிங் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லி பார்த்தா அவங்களுக்கு வந்து இனிஷியல் வார்னிங் சிக்னலான டாக்கிகார்டியாவை இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து மறைச்சிரும். அதனால் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏர்வே ரெசிஸ்டண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு. அதனால் வந்து சிஓபிடி கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இனிஷியல் வார்னிங் சிக்னலான டாக்கிகார்டியாவை வந்து மறைக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவில் பீட்டா பிளாக்கர்ஸ், ஆல்ஃபா அண்டு பீட்டா, அதில் வந்து பீட்டா மட்டும் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். ஸ்டாப் கேட்டகோலமைன் ஃபங்க்ஷன், தென் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதர் ஃபங்க்ஷன், ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் கிளாசிஃபிகேஷன், ஃபஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், அதில் வர எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோட்டாலால், பின்டோலால், தென் எஸ்மோலால்,
acebutolol, third generation, cardiac selective, non-selective, other uses, அதோட adverse reaction. Thanks for watching.